1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணதுக்காக தாமரை டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப எத்திக்கல் ப்ரொமோஷன். ஐ நோ வெல், தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வியூவர்ஸனுடைய ஆதரவை பெற்றமைக்கு தாமரை டிவிக்கு வாழ்த்துக்கள். இல்ல வீதி லீடர்ஸ் நீங்க சொன்னது போல கட்சி ஆரம்பிக்கிறேன். வீதி லீடர் சொன்னேன்னா நீங்க பாவம் அனாவசியமா அந்த இல்லாத ஒரு எலிமெண்ட் கொண்டு வந்து அது வேண்டாம். தன்னை தலைவராக்கி அழகு பார்த்த ஒரு கட்சியை முதுகலை குத்துறத கூட நீங்களா அந்த பேர் எடுத்ததுனால சொல்றேன். இது ட்ரெச்சரஸ் இல்ல? ஏண்டா சோத்துல உப்பு போட்டுக்கிறிய அப்படின்னு நாம கேட்போம். அந்த மாதிரி சோத்துல உப்பு போட்டுக்காத ஒரு கேவலமான ஜந்து இந்த பிரகாஷ்ராஜ். கிளாஸ் ஆஃப் சிட்டிசனை மோசமா பேசிட்டோம்னு சொல்ற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறவர் பிரகாஷ்ராஜ். அவ்வளவு மோசமானவர். நான் சொல்றேன், மானங்கட்டவனே நாட்டை விட்டு வெளியில போ. நீ ஒரு நாட்டை அசிங்கமா பேசியிருக்க, வெக்கமா இல்லை உனக்கு? உப்பு போட்டுதான் சோத்துங்கிறியான்னு கேட்கிறேன் நான் இந்த பிரகாஷ்ராஜ. இந்த கம்யூனிஸ்டுகள் பாவம், அவங்க யாரோட இருந்து ஜெயிச்சாங்க, வந்திருக்கிற 2 பேர் யாரோட இருந்து வந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம்னா மொத்தமா மானங்கட்ட பயலுக கும்பல் அப்படின்னு நாம சொல்ல முடியும். அவ்வளவு மோசமான ஒரு கேவலமான ஒரு கூட்டம் இந்த கம்யூனிஸ்டுகள். ஆனால் ஒரு விஷயம், இட்ஸ் எ வெரி சீரியஸ் மேட்டர். சேகர்பாபு ஒரு ஆள் போகிறோம். நமக்கு உதாரணத்துக்கு திமுகங்கிறது தீய சக்தி, அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி அப்படின்னு நாம் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு திமுக எனக்கு என்ன தோணுது, நீங்கள் பைபிள்லேருந்து கோட் பண்ணுறதா இருந்தால் தேவாரத்துலேருந்து கோட் பண்ணினா அதுக்கப்புறம் பைபிள்லேருந்து, திருவாசகத்திலேருந்து கோட் பண்ணதுக்கப்புறம் பைபிள்லேருந்து கோட் பண்ணுங்க, குர்ஆன்லேருந்து கோட் பண்ண பிறகு பைபிள்லேருந்து கோட் பண்ணுங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கிறிஸ்தவ திருச்சபை நடத்துறதா நினச்சிட்டு இருக்காரா ஜெய்சிடி பிரபாகரன் அவர்கள்? முதல்ல இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது ஹெச் ராஜானால. நான் ஜோசப் விஜய்ன்னு சொன்னப்ப இந்த பத்திரிகை உலகில் இருக்கிற வெட்கங்கட்ட கூட்டம், இன்னும் நீங்க எப்படி மத அடையாளம் சொல்லுவீங்கன்னு அவரோட லெட்டர் ஹெட்டை நான் மறுநா காட்டினேன். ஈஸ் ஜோசப் விஜய். ஆனா தமிழ்நாட்டை கிறிஸ்தவ நாடா மாத்துறதுக்கு முயற்சி நடக்கக்கூடாது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜாஜி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கங்க. முதல்ல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணதுக்காக தாமரை டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஏன்னா ரொம்ப எத்திக்கல் ப்ரொமோஷன். ஐ நோ வெல், தாமரை டிவிக்கு முன்னணியில் இருந்த பலர் இதில் பாதி கூட கிராஸ் பண்ணலை. அப்படி இருக்கும் பொழுது நாம் எந்த டிவியும் பற்றி பேசக்கூடாதுங்கிறதுனால நான் பேர் சொல்லலை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வியூவர்ஸனுடைய ஆதரவை பெற்றமைக்கு தாமரை டிவிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லாது உலகத்திலேயே சிறந்த தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா மு.க. ஸ்டாலின் அவர்களும் கெஜ்ரிவால் மட்டுமே அப்படின்னு கரப்பான் பூச்சியினுடைய தலைவர் அதாவது தீப்கே அவர்கள் ஒரு பாராட்டு மழையை பொழிந்திருக்கிறார். இதை பத்தி உங்களுடைய கருத்து? இவங்க சிஜேபி பிஜேபிங்கிற மாதிரி ரிசம்பிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. ஆனால் கரப்பாம்பூச்சி வீட்டில் வந்ததுன்னா காலால் தள்ளினா தலைகீழ தலை குப்புற இருக்கும். காலால் ஒரு நசுக்கினா அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிற இந்த கரப்பாம்பூச்சி கையில் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய ஒரு மோசமான நிலையில தான் கெஜ்ரிவாலும் ஸ்டாலினும் இருக்காங்க. ஆமாம், ஸ்டாலின் ரொம்ப சிறந்த முதலமைச்சர்னா ரொம்ப கேவலமான சேகர் பாபு. ஏன்னா இன்னைக்கு வாயமோடு உட்காரு அப்படின்னு ஸ்பீக்கரால் பேசப்படுற ஒரு சேகர் பாபு. ஏன்னா இந்த சேகர் பாபுவை நமக்கு தெரியும்,
என்னைய சனிய இப்படி எல்லாம் மந்திரியா இருக்கிறத, அதாவது அரசியல் ரீதியா சித்தாந்த ரீதியா பதில் சொல்ல துப்பு இல்லாத ஒரு கேடுகட்ட நபர் இந்த சேகர் பாபு. அந்த சேகர் பாபு போன்றவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பாராட்ட வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு கரப்பாம்பூச்சி கட்சி போயிருக்கு. இன்னைக்கு கரப்பாம்பூச்சி கட்சி எங்க இருக்கு? ஆட்டம் எத்தனை ஆட்டம் போட்டாங்க? ஒரு 300 பேரை வச்சுட்டு 400 பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் ஹையர்டு ஹூலிகன்ஸ். இந்த சிஜேபிங்கிற பார்ட்டியே அப்படிப்பட்ட ஒரு ஹூலிகனை கையில் வச்சுக்கிட்டு அவங்க இந்த நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்கணும், மக்கள் ஆதரவு பெற்ற இந்த நாட்டை ஃப்ராஜைல் 5 அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து 4th largest எக்கானமி, இன்னைக்கு ஜெர்மனி அடுத்து நம்ம சீக்கிரமாக கிராஸ் பண்ணி அப்படி பண்ணால் 3rd largest. நமக்கு முன்னாடி அமெரிக்காவும் சீனாவும் மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு பாரத நாட்டை வளர்த்து இருக்கிற ஒரு மாண்புமிகு பிரதமரை பற்றி பேசாம அவரை கவுத்து வந்தோம். இந்த நாட்டை அனார்கி. காரணம் என்னன்னா நேபாள் இஸ் அனார்கி. இப்போ அடிஷ்னலாக நேபாளில் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டதுக்கு நாம் we have reacted sympathetically. அதுக்கு மருந்து மற்ற பொருட்கள் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் அந்த நேபாளை இன்ஸ்டெபிளைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பர்மா, இப்படி எல்லா நாடுகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத நாட்டை சுற்றி இருக்கிற அனைத்து நாடுகளும் டீஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு. அப்படி ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரே நாடு பாரத நாடு தான். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய திறமையான நிர்வாகம், இந்த தீய சக்திகள் சிஜேபி போன்ற தீய சக்திகள், அதுவும் இன்னைக்கு நீங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சியை எடுத்துக்கொண்டா மாண்புமிகு பிரதமர்னால இந்த கட்சி பாரத தேசம் முன்னேறி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சிஜேபி போன்ற தீய சக்திகள் அதுக்கிட்ட சர்டிஃபிகேட் எழுதி வாங்குற கேவலமான நிலையில் கெஜ்ரிவாலும் ஸ்டாலினும் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? பரிதாபப்படலாம். கெஜ்ரிவாலும் ஸ்டாலினும் எவ்வளோ மோசமான தீய சக்தி கிட்ட ஒரு தீய சக்தி நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இவர்கள் மாறி போயிருக்கிறார்கள். உலகத்திலேயே ஒரு கேவலமான அசிங்கமான கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா மட்டும்தான் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் அவர்கள் தாய் நாட்டையே கேவலமாக பேசியிருக்கிறார். சார், நீங்க ஏண்டா சோத்துல உப்பு போட்டுக்கிறிய அப்படின்னு நாம கேட்போம். அந்த மாதிரி சோத்துல உப்பு போட்டுக்காத ஒரு கேவலமான ஜந்து இந்த பிரகாஷ்ராஜ். காரணம், பிரகாஷ்ராஜனுடைய பிஹேவியர். இப்போ கூட தமிழ்நாடு கேரளாவிலலாம் அவர் கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்பு அதெல்லாம் பேச வந்தாரு. ஆமா, அதாவது முதல்ல தனி ஒழுக்கம் இல்லாதவர். தனியா பேச ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நாம இன்னும் ஒரு கிளாஸ் ஆஃப் சிட்டிசனை மோசமா பேசிட்டோம்னு சொல்ற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறவர் பிரகாஷ்ராஜ். அவ்வளவு மோசமானவர். நான் சொல்றேன், மானங்கட்டவனே நாட்டை விட்டு வெளியில போ. உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை? நிச்சயமா நீ ஒரு நாட்டை அசிங்கமா பேசியிருக்க, வெக்கமா இல்லை உனக்கு? உப்பு போட்டுதான் சோத்துங்கிறியான்னு கேட்கிறேன் நான் இந்த பிரகாஷ்ராஜ. ஆகவே இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரி இருக்கிறவங்கள மக்கள் அடிச்சு வரட்டணும் இந்த நாட்டை விட்டு. இந்த நாட்டில் இருக்கிறது காரணம் இவங்கெல்லாம் யாரு? ராகுல் காந்தி மாதிரியான ஆட்களை தலைமை ஏற்றிருக்கவங்க தானே. அது செமி இந்தியன்ஸ், நான் இந்தியன்ஸ். ராகுல் காந்தி மாதிரி அரை இந்தியன் யாராவது உண்டா? வெட்கங்கட்ட கூட்டம். இந்த வெட்கங்கட்ட கூட்டம் இருக்க வேண்டிய இடம் இந்தியா இல்லை. நாட்டை விட்டு வெளியேற்றணும். இந்த பிரகாஷ் ராஜ் போன்றவர்களை நாட்டை விட்டு நாம அடிச்சு வரட்டணும். அவங்கதான் தேசபக்தி உள்ளவர்கள். ஒருவருக்கு கூடவா அதுல இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல ஒருவருக்கு கூடவா இந்தியன் அப்படிங்கக்கூடிய உணர்வு? நான் என்ன சொல்றேன், நீங்க மெஜாரிட்டி இஸ் ஆல்வேஸ் வாய்ஸ்லெஸ்.
நீங்கள் இந்த பிரகாஷ்ராஜ் சினிமா பார்த்துட்டான்னு சொன்னால் ஒருத்தன் வந்து சொரணை இல்லாதவன் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஆனால் நாம் இட் இஸ் தி மைனாரிட்டி தட் டிசைட்ஸ். ஆகவே நாம் சிறுபான்மையாக இருந்தாலும் தேசபக்தி இருக்கக்கூடியவர்கள் இந்த மானங்கெட்ட பிரகாஷ்ராஜை இந்த நாட்டை விட்டு அடித்து விரட்டணுங்கிறேன் நான். அப்போ தான் இந்த தேசத்தில் சொரணை உள்ளவர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு உலகம் முடிவு செய்யும். இன்னைக்கு சட்டமன்றத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு சார்? சட்டமன்றமாக இருக்கிறதா இல்ல கூத்தாடிகளின் மன்றமாக இருக்கிறதா அப்படின்னு இந்த கேள்வியை நான் வைக்கல. கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டே வந்து என்னமோ கொலாயடி சண்டை மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு. அதாவது இந்த கம்யூனிஸ்டுகள் பாவம், அவங்க யாரோட இருந்து ஜெயிச்சாங்க, வந்திருக்கிற 2 பேர் யாரோட இருந்து வந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம்னா மொத்தமாக மானங்கட்ட பயலுக கும்பல் அப்படின்னு நாம் சொல்ல முடியும். அவ்வளவு மோசமான ஒரு கேவலமான ஒரு கூட்டம் இந்த கம்யூனிஸ்டுகள். ஆனால் ஒரு விஷயம், இட்ஸ் எ வெரி சீரியஸ் மேட்டர். நீங்கள் வந்து செனிசிசம் அப்பார்ட் வந்து கேசரிநாத் திரிபாதி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் சபாநாயகராக இருக்கார். மாயாவதி சகோதரி சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. அப்போது இந்த முலாயம் சிங் அண்ட் கம்பெனி அவங்க தான் இந்த கும்பல். இந்த கெஜ்ரிவாலோ ஸ்டாலினோ காங்கிரஸோ இவங்கெல்லாம் எந்த கும்பல்? அந்த கும்பல். அன்னைக்கு கேசரிநாத் திரிபாதி இருக்கிற பொழுது அன்னைக்கு வந்து பஹின் மாயாவதி சொன்னதையே நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னை சட்டமன்றத்திற்குள் கொலை செய்ய விரும்பினார்கள், அதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படின்னு. ஆகவே அந்த அளவிற்கு இன்னைக்கு ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கு. திமுகங்கிற நச்சு பாம்பை நாம் இந்த அறகுறையாக அடிச்சுட்டு விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு திருப்பியும் தலையெடுத்திருக்கு பாருங்களேன் இந்த தீய சக்தி. சேகர் பாபு, நீங்கள் இந்த சேகர் பாபு ஒரு ஆள் போகிறோம் நமக்கு உதாரணத்துக்கு. திமுகங்கிறது தீய சக்தி, அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி அப்படின்னு நாம் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு திமுக எனக்கு என்ன தோணுது, அங்கே யூபியில் நடத்தின ஒரு சூழ்நிலையை இங்கே தமிழகத்தில் நடத்தி இங்கு ஜனநாயக படுகொலை செய்கிறதுக்கு நான் கேட்குறேன். ஏவா வேலு போன்றவர்கள், பூண்டி கலைவான் போன்றவர்கள், இவங்கள்லாம் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் இது வர போவீங்களா? உங்கள் அட்டாக் நான் சொல்கிறேன், கொஞ்சம் அனுபவம் இல்லாதவர் தான் திரு ஜேசிடி பிரபாகரன். ஏன்னா அவர் என்ன நினச்சின்னு இருக்கார், நாம் ஏதோ தேவாலயம் நடத்துகிறோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கார். அவர் வந்து ஒரு டோட்டலி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். நான் கேட்குறேன், நீங்கள் வந்து மதசார்பற்ற ஒரு அரசாங்கத்தில் மதசார்பற்ற ஒரு சட்டமன்றத்துக்கு ஸ்பீக்கராக இருக்கிறவரா? வாயை திறந்தா நான் என்ன சொல்கிறேன், இனிமே ஸ்பீக்கர் பிரபாகரன் அவர்கள் நீங்கள் பைபிள்லேருந்து கோட் பண்ணுறதா இருந்தால் தேவாரத்துலேருந்து கோட் பண்ணினா அதுக்கப்புறம் பைபிள்லேருந்து, திருவாசகத்துலேருந்து கோட் பண்ணதுக்கப்புறம் பைபிள்லேருந்து கோட் பண்ணுங்க, குர்ஆன்லேருந்து கோட் பண்ண பிறகு பைபிள்லேருந்து கோட் பண்ணுங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கிறிஸ்தவ திருச்சபை நடத்துறதா நினச்சிட்டு இருக்காரா ஜேசிடி பிரபாகரன் அவர்கள்? அதனால் இவங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், ஏன்னா இந்த பேர் வந்து முதல்ல இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது ஹெச் ராஜானால. நான் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொன்னப்ப இந்த பத்திரிகை உலகில் இருக்கிற வெட்கங்கெட்ட கூட்டம், இன்னும் நீங்க எப்படி மத அடையாளம் சொல்லுவீங்கன்னு அவரோட லெட்டர் ஹெட்டை நான் மறுநாள் காட்டினேன். இன்னைக்கு அவர் பதவி எடுக்கிறத என்ன சொன்னாரு விஜய்? நான் சொன்னாரு ஜோசப் விஜய் இஸ் ஜோசப் விஜய். ஆனா தமிழ்நாட்டை கிறிஸ்தவ நாடா மாத்துறதுக்கு முயற்சி நடக்கக்கூடாது. அத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ஷூர் பண்ணணும். ஐ எம் செகுலரிஸ்ட். ஆனா இப்போ அந்த மாதிரி தான் சார் இருக்கு. இப்ப வந்து கம்யூனல் கவர்மெண்டா இருக்கு. ஒரு ஸ்பீக்கர் எப்ப பாரு வாயை திறந்தாவெல்லாம் வந்து இதுல இருந்து பைபிள்ல இருந்து கோட் பண்றது. டோன்ட் கோட். இஃப் யூ வாண்ட் டு கோட் யூ கேன் கோட். தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம்,
அதுல இருந்தெல்லாம் கோட் பண்ணுங்க, குர்ஆன்ல இருந்து கோட் பண்ணுங்க, திருக்குறள்ல இருந்து சொல்லுங்க. சொல்லுங்க. அதனால நீங்க வந்து ஜேசிடி பிரபாகரன் நண்பர் ஜோசப் விஜய் சர்க்காருக்கு கெட்ட பெயர் கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா நான் சொன்ன அன்னைக்கு என் மேல அடிச்ச கல்லு இத்தனை, ஒரு சிங்கிள் வாய்ஸ் அன்னைக்கு ஹெச் ராஜா வந்து நீங்க நான் ஏதோ இல்லாத சொல்லிட்டேன்னு. அவரோட லெட்டர் ஹெட், அவர் அட்ரஸ் அதுல அவர் போட்டிருக்கார். அதை படிக்க மாட்டீங்க, அறிவு கிடையாது ஊடகத்துல இருக்கிறவங்களுக்கு. அதனால இந்த மாதிரியா இருக்கக்கூடியவர்கள் நீங்க இந்த ஜோசப் விஜய் இருக்கலாம். ஜோசப் விஜய் நம்ம வந்து திரு ஏஆர் அன்துலை காங்கிரஸ்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும் பொழுது நம்ம அதை அவரை மத ரீதியா அன்துலையை குறை சொல்லல, ஊழல் பண்ணாரு குறை சொன்னோம். அன்துலை மாதிரி மோசமான முதலமைச்சர் இல்ல அப்படிங்கறத சொன்னோம். ஏன்? அன்துலை முஸ்லிம்ங்கிறதுக்காக இல்ல, அன்துலை ஊழல்வாதி அப்படிங்கிறதுக்காக. அதனால திரு ஜோசப் விஜய் அவர் தாராளமா ஜோசப் விஜய்னு தம் பேரை சொல்லிக்கலாம். ஆனா தான் கிறிஸ்தவருங்கிற அடையாளத்தை இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லாரும், மெஜாரிட்டி மினிஸ்டர்ஸ் எல்லாரும் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்திக்க விரும்புறதுங்கிறது செக்குலரிசத்துக்கு டேஞ்சர். இதை முதல் பேச துப்பு இருக்கா இந்த திமுகவுக்கு? உங்க அண்ணாதுரை தான் கத்து கொடுத்தாரா? எதிர்க்கட்சி தலைவரே கிறிஸ்தவர்னு சொல்லியிருக்காருங்க சார். ஆமா, இல்ல நீங்க நான் அண்ணாதுரை தான் சொல்லி கொடுத்திருக்காரு அண்ணா. அப்ப என்ன பண்ணுவாரு? திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நாடாவை இது பாவாடை எடுத்து நாடாவை அவிழ்த்தால் தெரியும் திராவிட நாடு அப்படின்னு பேசின கீழ்த்தரமான ஜென்மங்கள் தானே இந்த திராவிடியன் ஸ்டாக். திராவிடியன் ஸ்டாக்ங்கிறே கெட்ட பேருங்க, அசிங்கமான பேரு. ஏன்னா இவங்க திராவிடியன் ஸ்டாக்னா என்ன? நாடாவை எடுத்து பாவாடை எடுத்து நாடாவை அவிழ்த்து அதனுள் பார்த்தால் இருக்கும் திராவிட நாடுன்னு பேசின கீழ்த்தரமான ஜென்மங்கள். இந்த கீழ்த்தரமான ஜென்மங்கள் தமிழ்நாட்டை அரசியலை விட்டு அழிக்கணும், ஒழிக்கணுங்கிறேன்னா. அதனால இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கிறது மிக மோசமான ஒன்று. அதை விரைவில் நாம இந்த திராவிடியன் ஸ்டாக், அது திராவிடியன் ஸ்டாக்னு சொல்றது யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் பொது வாழ்க்கையிலிருந்தே அவர்கள் அழிக்கப்பட வேண்டிய கூட்டம் அப்படின்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். நாம திமுக இந்த லைவே வேண்டாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி லைவ் நாங்க தான் கொண்டு வந்தோம்னு பெருமைப்படுறாங்க. ஆனா அவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு லைவ்ல எல்லாமே வந்து மக்கள் பாக்குறாங்க, ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க அப்படின்னு இவங்க வந்து நாங்க சொல்றதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ விடுற ரீல் எல்லாம் இன்னைக்கு மக்கள் போட ஆரம்பிச்சு அவசரமா தெரியாம பேசிட்டா கூட அதை உடனே எடுத்து ரீல்ஸ் போட்டாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படியே காட்டணுங்கிறேன். சட்டமன்றத்தில் நடக்கிறத எடிட்டிங்கே இல்லாம, ஏன்னா எடிட் செய்யப்படுதா இல்ல நீங்க அபிஷியல் இதுல பல அசிங்கங்கள் வர்றதில்லை. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் 2001 to 2006 சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும் பொழுது சேகர் பாபு அதிமுகல இருந்தார். ஆமா. அப்போ வந்து கருணாநிதி பேசினது, அது திரு அன்னைக்கு மேலவை தலைவராக இருந்த ஸ்பீக்கராக இருந்த திரு காளிமுத்து அவர்கள் அவரை வந்து நக்கல் பண்ணி திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் எழும்பு எம்எல்ஏ, உங்களுக்கு சிலரை பார்த்தால் கும்பிட தோன்றும், சிலரை பார்த்தால் கூப்பிட தோன்றும் அப்படின்னு பேசினார். அந்த அவ்வளோ கேவலமான, திமுகனாலே கேவலமானவன் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். நல்லவனே கிடையாது, இதில் அசிங்கமானவன், அருவருக்கத்தக்கவன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் வந்து ஏவா வேலுவும் பூண்டி கலைவானும் என்ன, நீங்கள் என்ன ஸ்பீக்கர் இதுவரை நான் என்ன சொல்கிறேன், திரு ஜேசிடி பிரபாகரன் கிறிஸ்தவ திருச்சபையா சட்டமன்றத்தை மாற்றின்னு இருக்கார். நான் கண்டிக்கிறேன். நீங்க தேவாரத்தை, திருவாசகத்தை, 4000க்கு பிரபந்தத்தை, குர்ஆன, இந்த திருக்குறளை எல்லாம் எடுத்து மேற்கோள் காட்டின பிறகு 6வதா இது பைபிளை பத்தி பேசலாம், தப்பில்லை. நான் வந்து ஏக்கம் சத் பிப்ரா பகுதாவதந்தி, அது இன்னைக்கு ரக்ஷாபந்தன் நாள். நான் இன்னைக்கு சொல்லலாம் வந்து உண்மை என்பது ஒன்றுதான்,
அதை அறிஞர்கள் பலவாறாக சொல்லி இருக்கிறார்கள்னு ரிக்வேதம் சொல்லி இருக்கு சார். இந்த ரிக்வேதம் தான் முதன்மையான வேதம் அப்படின்றது எல்லாரும் ஒப்புக்கொண்டது. அந்த மாதிரியாக நாம எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். நீங்க இதுல பைபிளை அதிகமா கோட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற சில இது ராஜா கோட் பண்ணான்னா ஏண்டா கோட் பண்ணேன்னு கேட்கக்கூடாது, என் மேல போய் கேஸ் போடக்கூடாது. என்ன, ஏன்னா இந்த திராவிட பயலுக எல்லாரும் அசிங்கமானவன், கேவலமானவன். அதனால நான் என்ன சொல்றேன், யூ கோட் நீங்க காட்டுங்க, சட்டமன்றத்துல நடக்கிறத முழுசா காட்டுங்க. நீங்க அசம்பிளில இருந்திருக்கீங்க சார். ஒரு தமிழக முதல்வர் வருகிறார். அப்ப வரும் பொழுது தமிழக முதல்வர் அனைவருக்கும் வணக்கம் சொல்றார். அப்ப எல்லாருமே ஏந்து நின்று வணக்கம் சொல்லலாம். அன்னைக்கு மேடம் ஜெயலலிதா இருந்தாங்க. மேடம் ஜெயலலிதா அவர் ஆல் பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர். அந்த அம்மாவே சட்டமன்றத்தை கண்ணியமா நடத்தினாங்க. நீங்க அவங்க திமுகவை கிழிச்சிருக்கலாம் வெளியில, ஆனா சட்டமன்றத்தை கண்ணியமா நடத்தி மதித்தாங்க. ஆனா இன்னைக்கு பூண்டி கலைவாணன்லாம் ஸ்பீக்கர் சேர் வரையும் போவீங்களா? என்ன மனுஷங்க நீங்க? மனித ஜென்மமா இல்ல மிருகங்களா அப்படின்னு கேக்குறேன் நான். துரைச்சந்திரசேகரன் சொல்றாரு சார், வெளியே வந்துட்டு இவன பெரிய, அதாவது ஒரு பேடான ஒரு வேர்டை சொல்லிட்டு அவரு இவன பெரிய அவன் வந்தா அப்படின்னு ஒரு மாதிரி கை செய்கையை காட்டிட்டு நின்னா அப்படி வணக்கம் வைப்பானா, அவனுக்கு நான் எந்திரிச்சு வணக்கம் வைக்கணுமா, நம்ம எதிர்கட்சி தலைவர் வணக்கம் வைக்கணுமா, அட போடா தருதல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசுறாரு. அது உதயநிதி. என்ன சொல்றேன், அதுதான் டிஎம்கேயோட டிஎன்ஏ. இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது எவ்வளவு கீழ்த்தரமானதுன்னா, உங்களுக்கு இந்த பாவாடை எடுத்து நாடாவை அபித்து அதெல்லாம் சொன்னது ரொம்ப கம்மி. அதுவும் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது என் தம்பி கருணாநிதி பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி, திராவிட நாடு எங்க இருக்குன்னு ஒரு பெண் உறுப்பினர் திருமதி டிஎன் அனந்தநாயகி அவர்கள் கேட்கும்போது அதுக்கு அண்ணாதுரை சொன்ன பதில், இன்னும் அண்ணாதுரை ரொம்ப இதானவர், பண்பானவர் அப்படின்னு எல்லாம் கிளைம் பண்ணிப்பாங்க. அதனால தான் வந்த வழி மோசமான வழி. நம்ம அதனால திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே மிக மோசமான கட்சி. அதனால தமிழ்நாட்டுல அந்த திராவிடங்கிறத பேசுறதையே அழிக்கிறதுக்கு மக்கள் தயாராகணும். கண்டிப்பா சார். இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் அந்த திட்டமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுல 48% நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல அது மட்டும் இல்லாமல் திமுக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம வெளிநடப்பு செஞ்சாங்க அந்த அன்னைக்கு. ஆனா திமுக எதற்காக இந்த திட்டத்தை ரத்து செய்த உடனே இந்த அளவுக்கு கவனத்தை ஈர்ப்பை நீங்க கொடுத்து விட்டு நீங்க இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க சண்முகம் கம்யூனிஸ்டர்ல கேட்டிருக்காரு. ஆனா இதுல சேகர் பாபு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, கே நேருல இருந்து எல்லாருமே அந்த இடத்துல அவ்வளவு நிறைய தொழிற்பேட்டைகள் வர இருக்கு, ஏர்போர்ட் வர்றதுனால நிறைய திட்டங்களை ரத்து செய்து விட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்ரோஷமான வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க. திமுக ஒரு இடத்துல தொழிற்பேட்டை கொண்டு வருது அப்படின்னு கிளைம் பண்ணாலே அதன் பின்னணியை நாம ஆராயணும். ஏன்னா நான் நேர போய் ஒரு போராட்டம் ஒரு நாள்ல நான் 210 ஏக்கர் கோசாலை கோவிலோடுது எல்லாம் இந்த சேகர் பாபுங்கிற தீய சக்தி, அரங்கட்ட சக்தி அவன் செஞ்சிருக்கிற விஷயங்களை சொன்னா இங்க அவ்வளவு மோசமா இருக்கும். அதாவது இந்த ஆஷாட பூதின்னு ஸ்கூல்ல ஒருத்தரை பத்தி கதை படிச்சிருக்கோம். அந்த ஆஷாட பூதி மாதிரியா நெத்தில விபூதியும் குங்குமம் வச்சுக்கிட்டு கோயிலை அழிக்கிற தீய சக்தி இவங்க பழனியில கோவிலோட நிலம் கோஷால 210 ஏக்கர் இருக்கு. அதை அழிக்கிறதுக்காக அங்க தொழிற்பேட்டை கொண்டு வரேன்னு சொல்லி அது ஒரு நாள்ல நிறுத்தினேன்னா அது ராஜாவோட போராட்ட சக்தி, பிஜேபி ஒர்க்கர்ஸோட தீவிரமான ஒரு போராட்ட அணுகுமுறை அதுல செஞ்சோம். அதுல கலெக்டர் சொல்றாரு நாங்க அப்படி திட்டமே இல்லை. அதாவது கோசாலையை அழிக்கிறதுக்காக
அங்க நான் படமே எடுத்து போட்டிருந்தேன். அதாவது இவங்க பசுமாடை எப்படி மெயின்டைன் பண்றாங்க தெரியுமா? வந்து அது எட்டி இருக்கிற பக்கத்துரும்ப எடுக்கிறதுக்கு முடியாம உடம்புல எந்திரிக்க ஜீவன் இல்லாத, ஐயோ நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம்னா எவ்வளவு கேவலமானவன், திமுகல ஒருத்தன் இருக்கேன்னு சொல்லிண்டானாலே அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்றதுக்கு அந்த கோஷால உதாரணம். அவ்வளவு மோசமான ஒரு இது. அதுக்கு காரணம் என்ன? நீங்க அதை சுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துல அது பல பேர் சொல்றாங்க, சக்கரபாணியிலிருந்து பலரையும் சொல்றாங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் இல்ல பழனியில. அதனால அதெல்லாம் நம்ம வந்து வெரிஃபை பண்ணி வெளியிடுறது ஒவ்வொன்றா ஆரம்பிச்சோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் அவங்களோட பின்னணி இதுல இருக்கும். அந்த மாதிரி இவர்கள் இன்னைக்கு வந்து இந்த திட்டத்தை ஏன் அரசாங்கம் கொண்டு வரலன்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இவங்க வாங்கி போட்ட நிலம், பினாமியில் வாங்கி போட்ட நிலம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இது வர்றதுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும். இப்போ சொல்கிறாங்க 48% தான் ஆழ்ந்தரப்பு சொல்லுது, 48, மீதி என்ன நீர்நிலை அப்படிங்கிறாங்க. அதனால இத்தனை நிலைமை எடுக்கிற வரைக்கும் அப்போ ஆளுங்கட்சி என்ன பண்ணுச்சு? அதனால நீங்கள் ஒரு திட்டம் வர்றதுன்னா, நான் ஃபியூச்சர் கைடன்ஸுக்காகவே சொல்கிறேன், சர்வ கட்சி கூட்டம் நடக்குது. ஆனால் இந்த மாதிரியான இது நடக்கும் பொழுது அங்கே யாரும் பேசுறது இல்லை. இப்போ அதுவும் 2014 என்னால் சொல்ல முடியும், எனி மேஜர் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சி, மாண்புமிகு பிரதமர், அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இவங்க சர்வ கட்சியும் கேட்குறாங்க. அதில் இந்த செமி சிட்டிசனா ராகுல் காந்தி போன்ற அரை இந்தியன், நான் இந்தியன், இந்த மாதிரி தேச துரோக கூட்டம் அப்போ அங்கே பேசாமல் வெளியில் வந்து பேசி கொண்டு இருக்காங்க. சிஜேபியோட எடுபுடி தான் ராகுல் காந்தி. அதனால் இவங்க எல்லாரும், ஏன்னா இந்த சிஜேபியின் பின்னணி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதனுடைய தலைவர் வெளிநாடு போக முடியாத, ஏன்னா ஓடி போவேன்னு நினச்சார், ஆனால் இப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் அந்த மாதிரி இருக்கிற ஒரு தேச விரோத அமைப்பு, அதனுடைய எடுபிடியாக இருக்கிற காங்கிரஸ் போன்ற கெஜ்ரிவால், இப்போ என்ன விசேஷமாக அந்த சிஜேபி கரப்பாம்பூச்சி ஆதரிக்கிற அது ஸ்டாலின் இவங்களெல்லாம் பண்ணுறாங்க. இவங்கள மக்கள் புரிந்து கொண்டு அடியோட கலையணும். அது இது பெங்காலில் கூட நம்ம தீதி மம்தா பானர்ஜி இந்த ஒன்றும் பண்ண முடியாமல் ஓடி போச்சு. அந்த மாதிரி இல்லாமல் நாம் வந்து தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து தேசிய சக்திகளை கொண்டு வர்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறது காலம் கடந்து விடும். நிச்சயமா. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், இவங்க இந்த பரந்தூரை வேண்டான்னு சொன்னாலும் சட்டமன்றத்துல சபரீசன் அப்படின்னு மாப்பிள்ளையோட பேரை சொன்ன உடனே இவங்கெல்லாம் குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒரே அந்த காலத்துல இருந்தே மருமகன் யாரு, முரசொலி மாறன், இப்போ மாப்பிள்ளை சபரீசன். இது குடும்ப கட்சிமா. நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஏற்கனவே பரந்தூருக்கும் சபரீசனுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல, அதானுக்கு என்ன சம்பந்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் அன்னைக்கு கருணாநிதியின் குடும்பத்துக்கு கட்சியா மாறி போச்சு திமுக. அது அதனுடைய கொள்கைகள் நாம ஏற்றுக்கொள்ளாததா இருக்கலாம். ஆனா எப்போ ஒரு குடும்ப கட்சியா மாறிச்சோ, இட் ஹஸ் நோ ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்றேன் நான். ஜீவித்திருப்பதற்கு லாயக்கில்லாத ஒரு கட்சி திமுக. அதை வந்து நாம் அது மாப்பிள்ளை கட்சியாக இருக்கலாம், மகன் கட்சியாக இருக்கலாம். நான் அஃபீஷியலாக மகன் பார்த்துக்கிட்டோம், அன்அஃபீஷியலாக இருக்கிறதெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்குவார். ஆனால் இன்னைக்கு ரெண்டா திமுக பிரிஞ்சுக்கிட்டு மாதிரி மாப்பிள்ளைய போய் நிறைய கட்சி தலைவர்கள், நிறைய மூத்த தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. மாப்பிள்ளைய கண்டுக்கவே இல்லை. புதுசாக வரணும், அதுக்காக அது என்ஜிஓ கொண்டு வரணுமா, இல்லை
இந்த அரசியல் கட்சியா மாத்தணுமா அப்படின்னு நினைக்கிற சக்தி எல்லாம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. 6 மாசமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தேன்னா, அதனால இல்ல வீதி லீடர்ஸ் நீங்க சொன்னது போல கட்சி ஆரம்பிக்கிறேன். நான் வீதி லீடர் சொன்னேன்னா? இல்ல சார், நீங்க சொல்லல. நான் சொல்றேன், நீங்க பாவம் அனாவசியமா அந்த இல்லாத ஒரு எலிமெண்ட் கொண்டு வந்து சார், நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அது வேண்டாம். நீங்க சொல்ல வந்ததே கட்சி ஆரம்பிக்கிறதா சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு நான் சொன்னேனா? இல்ல, அவங்கதான் இன்னைக்கு வந்து என்ஜிஓ அப்படின்னு வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அவங்க ஒரு வழியில போயிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வந்து மக்களோட மிஸ்ட்ரஸ்ட், தன்னை தலைவராக்கி அழகு பார்த்த ஒரு கட்சியை முதுகுல குத்துறத கூட நீங்களா அந்த பேர் எடுத்ததுனால சொல்றேன். இது ட்ரெச்சரஸ் இல்ல? அதனால நீங்க அதை பத்தி நாம பேச வேண்டாம். அதே மாதிரிதான் சபரீசனும் போவாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நமக்கு தெரியாது, நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம். நீங்க நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும்னு பெருவாரியான மூத்த திமுக தலைவர்கள் நினைச்சப்ப சூதின் மூலமாக ஆட்சி கட்டில பிடித்தவர் கருணாநிதி. ஆமா. அதனால அது வந்து சூதும் வாதும் வேதனை செய்யும் ஒரு நாள். அப்படி திமுக வந்து பிரிஞ்சு போகலாம், மாப்பிள்ள பையன் அப்படி பிரிஞ்சு போய் இதாகலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது புது புது புறங்கள், கோயம்புத்தூர் இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், அங்கெல்லாம் உருவார என்ஜிஓக்கள் இருக்கு. நிச்சயமா. என்ன, so let us wait and see.